மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். திமுக அதிமுக ஆதரவோட தாவேக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இன்னும் நடக்கலை. அதை சுற்றி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு கோணங்களில் பல விதமாக நடந்துடுச்சு. பிரேக்கிங் நியூஸ்ன்ட்டு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் கடந்த ஒரு 4-5 நாளாகவே பிரேக்கிங் நியூஸ் போயிட்டுருக்கு. அந்த பிரேக்கிங் நியூஸ்க்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாவேகா ஒரு வழியாக ஆட்சி அமைக்கிறதுக்காக தேவையான பெரும்பான்மையை பெற்றுடுச்சு. விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் ஆதரவோட தாவேகா ஆட்சி அமைக்க போகுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, தாவேகாவோட மற்றும் கூட்டணி கட்சிகளோட அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்ன்றதை பற்றியும், அதிமுக ரெண்டாக உடைய போதா அப்படின்ற செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இன்றைக்கி சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். பல விஷயங்கள் வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வழியாக தாவேகா ஆட்சி அமைக்க போகுது. திருமாவளவன் அவர்கள் மௌனம் கலைத்து விட்டார். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ட்டு மௌனத்தை கலைச்சார். ரொம்ப லேட்டாக கலைச்சார். அவரை சுற்றியே இருந்தது சார் இந்த இது. அதுதான் என்னைக்காவது ஒன்று நடக்கும்போது இந்த இதில் வெற்றி கொடி கட்டில் பார்த்திபன் கொடை பிடிச்சிட்டு வரும்போது வடிவேலு டான்ஸ் ஆகிட்டு வருவார். அந்த மாதிரி இன்றைக்கி அவருக்கு வாய்ப்பு. விஜய் கொடையை பிடிச்சோன்னால அன்றைக்கி ஒரு ஆட்டம் போட்டாங்க. சரி, என்னத்தை பண்ணுறது, கழுதை போய் தொலையுது அப்படின்னு அப்படியே. அந்த மாதிரி என்னென்னா, தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியை வீழ்த்தி 67 ஆட்சியை பிடித்தது. அதற்கு பிறகு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தேமுதிக இது மாதிரி திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் தமிழக அரசியலில் தலையெடுத்தது. திராவிட கட்சி ஆதிக்கம் மட்டும்தான் இருந்தது. அது கூட குறைச்சலாக இருந்தாலும் தேசிய கட்சிகளோட துணையோடு இருந்தாலும் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்தது. அதில் சோழர் பரம்பரையும் விவசாயிகள் அணியும் ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. இந்த ரெண்டு பேரையும் வீழ்த்துறது, இவர்களை ஒதுக்குவதற்காக தேசிய கட்சிகள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாக போச்சு. 72 எம்ஜிஆரை வெளியே எடுக்கிறது மூலம் திமுகவை ஒன்றுமில்லாமல் செய்து விடலாம். அதோட எம்ஜிஆர் அதிமுகவும் காங்கிரஸும் இருக்கும்னு இந்திரா காங்கிரஸ் தப்பு கணக்கு போட்டுச்சு. அதுவுமே தேசிய கட்சியோட முடிவு தான் சொல்கிறீங்களா? ஆமாங்க, எம்ஜிஆருக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. இந்திரா காந்தி பெரிய சப்போர்ட்டு. அதன் பிறகு 77 எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சோன்னா 4 முனை அது இருந்தது. ஜனதா கட்சி பெருசாக இருந்தது. இங்கே 16% ஓட்டு. இந்திரா காங்கிரஸ் 30%க்கு மேலே 33க்கு மேலே வச்சுருந்தாங்க. அதுக்கு ரெண்டுக்கும் கீழே தான் இவங்க பிரிச்சுருந்தாங்க. அப்போ இது தாண்டி காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருந்தது. ஆனால் கால ஓட்டத்தில் திமுக கூட சேர்ந்து இவர்கள் ஆட்சி இது எம்பி சைட் ஜெயிச்சதும், எம்ஜிஆர் இவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டது, கூட்டுறதும், அப்புறம் இவரோட மாறி மாறி கூட்டு 84க்கு பிறகு 24-12ன்னு எம்ஜிஆர் ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தார். 24 தேசிய கட்சிக்கு 12 இவங்களுக்கு, 3 மாநில கூட்டணி கட்சிகளுக்கு. அதற்கு பிறகு உங்களுக்கு பாமக உருவாகுது. மற்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் அதனால் உருவாகும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுகளும் பிரியுது. ஜெயலலிதா எல்லாத்தையும் ஆட்சி துவம்சம் பண்ணி பாமக எல்லாரையும் வாழ வச்சாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி மந்திரி சபை எல்லாம் வரும்பொழுது தேசிய கட்சிகளுடைய இதுவே இல்லாமல் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய உங்களுக்கு இங்கே மாநில கட்சிகள் தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் மாறிடுச்சு. நீங்கள் இதில் கூட என்டி ராமாராவ் வந்தாலும் சந்திரபாபு நாயுடு தான் தேசிய லெவலில் அங்கே ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி இருக்கும், இல்லாட்டி எதில் ஒரு கட்சி. இப்போ அங்கேயும் ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் பாஜகவோ காங்கிரஸோ அப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தான் அங்கே தேசிய கட்சியாக இருந்தது. இங்கே இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தேசிய கட்சி ஒன்றும் பண்ண முடியல. ஜெயலலிதாலாம் கடுமையாக காலம் ஊன்னுட்டாங்க. கலைஞர் இருந்தார். 2016க்கு பிறகு இவங்க 2 பேரும் இறந்தவுடனே பாஜக ஒரு முயற்சி எடுத்தது, எப்படியாவது நம்ம இங்கே ரஜினியை வச்சு காலை ஊனிடலாம் அப்படின்னு. ரஜினி நான் முதலமைச்சர் வரமாட்டேன்னப்போ, நீங்கள் ஒரு கையை காட்டுங்க, ஓரமாக ஒருத்தர் கிருஷ்ணகிரி பக்கம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பார், அவரை முதலமைச்சர் ஆகிடலான்னு அண்ணாமலை கொண்டு வந்தாங்க. அப்புறம் ரஜினி இந்த கொரோனா பீரியடு அவருடைய உடல்நிலை ப்ளஸ்ஸு படம் வாய்ப்புகள் மற்ற விஷயம் கணக்கு போட்டு அவர் நான் வரலன்ட்டு ஒதுங்கிட்டார். திக்கு தெரியாத காட்டில் இருந்த பொழுது தான் என்ன பண்ணுறதுன்னு பாஜக திணறிட்டு இருந்தால் அண்ணாமலை அப்படியே இறக்கி விட்டாங்க டைரெக்டாக. அவரை வச்சும் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பெருசாக நடக்கலை. திராவிட கட்சிகள் அவரையும் கிட்டத்தட்ட அவரை வச்சே அந்த கூட்டணியை உடைச்சி விட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன். சொன்னால் கோவம் வரும் நம்ம ஆளுங்களுக்கு. அப்போ இதெல்லாம் போச்சு. மீண்டும் இவர்கள் 2 பேரே தான். அதிமுக ஒன்றுமில்லை அப்படின்ற நிலையை உருவாக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. தான் கையில் எடுப்பதற்கு ஓபிஎஸ்சி உள்ளே நுழைச்சி
எல்லா வேலையும் பண்ணி பார்த்தாங்க பாஜகவில், ஒன்றும் நடக்கலை. எடப்பாடி என்கிற மனிதர் ஒரு 4-5 பேர் இவங்களாம் வந்து அதிமுக ஒரு இயக்கமாக நின்றுச்சு. 21 எலெக்ஷன்லேயும் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் இவர்கள் சேர்ந்துக்கிட்டு பிஜேபியை உள்ளே விடாத அளவுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. பிஜேபி முக்து தமிழ்நாடுன்ற மாதிரி இவர்கள் கொண்டு போக, காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு அவர்கள் கொண்டு போக, இந்தியா அணி அமைய, இந்தியா அணி ஒன்றும் இல்லாமல் போக, இப்படியே தான் இருக்குது. இந்த நேரத்தில் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அவர் ஒரு கழகம்தான். ஆனால் திராவிட கழகம் இல்லை, வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்தார். அதனுடைய வீழ்ச்சி, அவர் வந்து அவருடைய நடைமுறைகள் பல விஷயங்கள் விமர்சிக்கப்பட்டாலும் தேர்தலில் மக்கள் அவருக்கு பெருவாரியான ஆதரவை கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தால் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகத்தில் முதல் முறையாக மூன்றாவதாக 2 திராவிட கட்சிகள் வாங்கின சீட்டோட 2 சீட்டு அதிகமாக வாங்கி ஒரு கட்சி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிக்கிறது. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசாங்கம் முதல் முறையாக அமைகிறது. இடதுசாரிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் ஆதரவோடு. அப்போ ஒரு கூட்டணி அரசு முதன்முறையாக அமைகிறது. அஸ்ஸாம் கணபரிஷத் மாதிரி அனுபவமே இல்லாத, ஆம் ஆத்மி மாதிரி அனுபவமே இல்லாத இளைஞர்கள், புதியவர்கள் தலைமை தாங்கக்கூடிய ஒரு அரசு அமைகிறது. செங்கோட்டையன், ஜெயஸ்ரீ பிரபாகரன் தாண்டி நீங்கள் பாருங்கள், செங்கோட்டையன் உடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா இவங்க லெட்டர் கொண்டு போய் கொடுத்த லட்சணம் தெரியும். ஒரு கவர்னருக்கு லெட்டர் கொடுத்த லட்சணம், இல்லை செங்கோட்டையனை சேர்க்கலையானான்னு தெரில. அப்போது இந்த மாதிரி அனுபவமே இல்லாத இவர்கள் அமைகிற ஒரு அரசும் இருக்கிறது. முதல் முறையாக ஒரு தனி பெரும்பான்மை இல்லாத அரசும் அமைகிறது. ஏற்கனவே கலைஞர் பண்ணார், ஆனால் இந்த அளவு கஷ்டப்படல அவர். இது எல்லாம் ஒரு பக்கம். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நடிகர் தொடங்கிய கட்சி பெருமளவில் வரவேற்பு பெற்று ஆட்சியை பிடிக்கிறது. இந்த மாதிரி பல உதாரணங்களை நம்ம இந்த இதில் சொல்லலாம். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, திராவிட கட்சிகளுக்கு இல்லாத தைரியம் தாவேகாக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். எந்த வகையில்? பொது தொகுதியில் பட்டியலின வேட்பாளர்கள் நிறுத்தினது, அதிக அளவில் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை வேட்பாளர்கள் நிறுத்தி ஜெயிச்சது. தொகுதி மாதிரிலாம் பலரை நிறுத்தினாங்க, விஜய் உட்பட எல்லாருமே. தொகுதி மாதிரி அவர்களுக்கு சொந்தமாக தொகுதியெலாம் கிடையாது, நின்று ஜெயிச்சதெல்லாம் நடந்துருது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஜெயித்திருக்கிறார்கள். அது பெரிய விஷயமா. பிரச்சாரம் பண்ணாமே ஜெயிச்சிருக்காங்க, அப்படி வச்சுக்கலாமா? அந்த மைனஸாக அவங்கள்ட்ட இருந்தது. விஜய் ஒரு நபரை சுற்றி தான் பிரச்சாரம் இருந்தது, மற்றபடி எந்த வேட்பாளருக்கும் யாரும் போய் பிரச்சாரம் பண்ணல. விஜய் கொஞ்சம் இடங்களில் போனார், பல இடங்களில் போயிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். ஆமாம், இன்னும் பெரும்பான்மையோடு அவங்களே ஜெயிச்சார். இன்றைக்கி அந்த முஸ்லீம் லீக் வேட்பாளர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு வாணியம்பாடி, ஆம்பூர் பக்கம் போயிருந்தாருன்னா இன்றைக்கி அங்கே 2 எம்எல்ஏ. இப்போ தெரியுதா? இதை தான் நம்ம அடிச்சுக்கிட்டது. அவர் போயிருந்தாருன்னா முடிஞ்சதுங்க. ஆமாம், 2000 ஓட்டில் தாங்க தோற்று போனார் அந்த மனுஷன், பாவம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம், பிரச்சாரன்றது ஃபிசிக்கலாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அவர்களுக்கு இப்போ உணர்த்தியிருக்கோம். 2வது, ஆளுநர் பதவி நீக்கப்பட வேண்டியது, அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் அப்படின்னு அது வருவோம் சார், அடுத்து வருவோம் தனியாக. அப்போது விஜய்க்கு முழு மெஜாரிட்டி கொடுத்து ரொம்ப எளிதாக முதலமைச்சர் ஆகியிருந்தா இன்னும் கூட அவருக்கு இந்த இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு தெரியாமல் போயிருக்கோம். 108ன்னு கொடுத்த பொழுது விஜய் அலையாத அலைச்சல் கிடையாது. ஆமாம், போகாத இடம் கிடையாது. அவ்வளோ மன உளைச்சல் பண்ணிட்டாங்க. தம்பி உனக்கு தான் நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட்டு ஓகேன்னு ஹெச்ஆர் சொல்லிடுவாங்க. ஆனால் அதற்கான அப்பாயின்மெண்ட்டு அந்த மெயில் கூட வந்துடும். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி உங்கள் அப்பாயின்மெண்ட் அந்த சேலரி ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிற அந்த லெட்டர் இருக்குது, அந்த கன்ஃபார்ம் லெட்டர், அந்த லெட்டர் வாங்கினா வரைக்கும் நமக்கு ஒரு இது இருக்கும் பாருங்க. எப்போ வருமோ வராதோ, எவனாவது போய் போட்டு கொடுத்துருவானோ, ஏதோ ஆகிடுமோ, ஹெச்ஆர் மறுபடியும் கூப்பிட்டா நம்ம கெஞ்சிற மாதிரி ஆகிடுமோ. தெம்பாக பேசி ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், 2 தடவை ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணால் அது ஒரு சிக்கலாகுமோ, இந்த மாதிரிலாம் யோசனை அதெல்லாம் இருக்குது. வெளியவும் சொல்லிட்டா அது வேறு சிக்கலாகிடும். 2 பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்போம், வேறு அவங்க என்ன நினைப்பாங்களோ. இப்போ நம்ம பழைய ஆஃபீஸில் எவனா சொல்லிடுவானோ, இங்கே இல்லாமல் அங்கே இல்லாமல் போயிடுமோ, அந்த மாதிரி ஒரு நிலைமையை இவர் அனுபவிச்சார். அப்போ ஒவ்வொரு ஓட்டும், ஒவ்வொரு எம்எல்ஏவும் எவ்வளோ முக்கியம்னு இப்போ விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், விஜய் அவர்களே
தேர்தலில் பிரச்சாரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் மட்டும் ஒரு ரவுண்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி 140 எம்எல்ஏ உங்கள் கையில். அது பார்த்துக்குங்க. அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அப்போது 2ஆம் கட்ட தலைவர்கள் பெரிய பேச்சாளர்களாக மாறி இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா, கலை உலகத்தை சேர்ந்த ரொம்ப பேரை கட்சிக்குள்ளே சேர்த்துருந்தாங்கன்னா, தலைமை கழக பேச்சாளர் பலரை உருவாக்கியிருந்தா இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வேட்பாளர்கள். பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க அவங்களுக்கு. பிரச்சாரம் மட்டும் தான் அவங்க பண்ணாங்க. இதில் ரொம்ப பேர் பிரச்சாரம் பண்ண காசே இல்லை. வீட்டில் போய் 10 இருந்தவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க. 10,000 ரூபா இன்னொருத்திட்ட வாங்கி டெபாசிட் கட்டி ஒரு 2 நாள் 3 நாள் சுற்றிட்டு அதுக்கு மேலே எது காசு? ஆனால் இன்னொன்று, அப்பொழுது கட்டுற அந்த தொண்டர்கள் எங்கே போனாலும் எழுச்சி, நம்ம வேட்பாளர் நம்ம நிற்கணும், அவங்க கூட நிற்கணுன்ற ஒரு எழுச்சி, இதெல்லாம் சேர்ந்து அவர் கிடச்சிருக்குது. அவருக்கு கூட்டணி அமையறதுக்கு அவர் படாத பாடுபட்டார். படாத பாடு படுத்தி விட்டார்கள். அதுலேயும் இத்தனை முறை ஒருத்தர் கவர்னர் ராஜ்பவனுக்கு போய் படம் எடுத்துருப்பாரான்றதுலாம் ஆச்சரியம். அது மக்கள் பார்க்கவும் செய்கிறாங்க. இது இவங்க தான் பின்னாடிலேருந்து பண்ணுறாங்கன்ற ஒரு பிம்பமும் பேச்சுமே இருக்குது. இந்த 5 நாள் தெரிஞ்சுமே பண்ணுறாங்கன்னா அதுக்கு தெரிஞ்சுமே பண்ணுறாங்கன்னா ஆதிக்க வெறி, ஆசை, பேராசை, பவர் நம்ம கையில் வந்துச்சுன்னா அந்த ஆசைனால தான் போனால் போகுதுன்னா விஜய்க்கு பேர் வந்தால் வரட்டும், எனக்கு என்ன, நம்ம கையில் பவர் வரட்டும் அப்படின்ற மாதிரி. இதில் எந்த அளவுக்குன்னா அந்த 4-5 நாளில் விஜய்க்கு பெரிய மரியாதை கூடிடுச்சு. பெண்கள் பொதுமக்கள் மத்தியிலனே அவரை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்க, தான் ஜெயிஸ்டார்ல அப்படின்னு. இதில் கவர்னரும் சேர்ந்து கவர்னர் மேலேயும் அந்த பழி விழுந்தது. ஏன் இவரு நான் கூப்பிட்டா என்னவா அப்படின்னு. கவர்னர் நல்லது பண்ணுறாரு உண்மையிலேயே. 18 ரெடி பண்ணிக்கங்க முதல்லன்றாரு. ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸி பண்ணுற மாதிரி. அதுலேயும் இவர்களுக்கு தடுமாற்றம். இப்போ கவர்னர் அந்த நெருக்கலைன்னா நீங்கள் நின்று லெட்டர் வாங்கிட்டு போகிற நடைமுறை இருந்திருக்காது. இவர் வாட்டில் வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நான் வந்துடுறாங்கன்னு இருப்பாங்க. நீங்கள் போங்க நான் வந்துருக்கேன்னு இருப்பாங்க. அங்கே போய் இவர் நிரூபிக்கிற நேரத்தில் 4 பேர் பேக் அடிச்சிருப்பாங்க. அப்போனா ஆட்சி கவுந்திருக்கும், வரும்போதே கவுந்திருக்கும். இப்போ அவருக்கு அந்த வழி தெரியும்ல விஜய்க்கு, எப்பா எல்லாத்தையும் உறுதிப்படுத்து. இப்போ 5 பேரை தூக்கிட்டாங்கன்றாங்க தாவேக எம்எல்ஏவை. இப்போ அவங்களெலாம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாரையும் ஒரு இடத்துல பட்டியலில் அடைச்சி அப்புறம் இந்த கூட்டணி கட்சிகள் கொடுத்துருவாங்க. அப்புறம் எதுவுமே நடக்கலைன்னா பிளான் பி சிவி சண்முகம் இவங்கள்ட்ட பேசி, சார் எதாவது ஆச்சுன்னா நீங்கள் கை கொடுக்கணும் அப்படின்னு பேசி, இல்லாட்டி நீங்கள் வெளிநடை பண்ணுங்க, எதாவது ஒன்று பண்ணுங்கள், நான் தப்பிச்சிக்குவேன் அப்படின்னு. இதெல்லாம் அரசியலுங்க. அந்த இன்னொன்று விஜய்க்கு புரிஞ்சிருக்கும், நம்மளை எல்லாரும் தேடி வரணும் அப்படின்றது இல்லைன்றது புரிஞ்சிருக்கும். அரசியலில் நம்ம தேடி போகணும், நம்ம தேடி. எம்ஜிஆரே போயிருக்காருங்க. நடுராத்திரி ஒருத்தரை போய் பார்க்குறாருங்க, கட்சி விட்டு வந்த போது ஒரு மாவட்ட செயலாளர் போய் நடுராத்திரியில் பார்க்குறாரு, திமுக மாவட்ட செயலாளர். அவர் ஒரு ரேட்டு கேட்குறாரு, கொடுத்து தான் கூப்பிட்டு வர்றாரு. எம்ஜிஆர் பற்றி தெரியும்ல. ஒரு எம்எல்ஏக்கு காங்கிரஸுக்கு வாலண்டரியாக போய் ஆதரவு கொடுக்குறாரு. ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் தன் பக்கம் இழுத்து விட்டார். அதுக்கு முன்னாடி வாலண்டரியாக ஆதரவு கொடுக்குறாரு. இவர் வாலண்டரியாக ஆதரவு கொடுக்குறதுனால கலைஞர் காண்டாகி பிரச்சாரத்துக்கே போகல. அதன் மூலிமா இந்திரா காந்தி மனதில் இடம் பிடிக்கணும்னு எம்ஜிஆருக்கு எண்ணம். இவர் வாலண்டரியாக வரான்றதுக்காக அந்த எம்எல்ஏ இல்லாத பந்தாலாம் பண்ணுறாரு. ஆமாம், எம்எல்ஏ இல்லை, வேட்பாளர். எம்ஜிஆர் போய் காத்து கொடுக்குறாரு, இவர் வர மாட்டேங்கிறாரு. எம்ஜிஆர் கம்முன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் இவர் வந்தால் செஞ்சுட்டு ஜெயிச்ச பிறகு அந்த எம்எல்ஏ காத்து கிடக்குறாரு. காலையில் சாயந்தரம் நாளைக்கு வா அப்படின்னு 3 நாள் பொறுத்து வர வச்சு பார்க்குறாரு. அதுதான் எம்ஜிஆர். அதுதான் வாழ்க்கை. இறங்குற நேரத்தில் இறங்கிடணும். ஜெயிக்கிறது தான் முக்கியம். நான் இறங்க மாட்டேன், நான் இப்படி தான்னா முடிச்சு விட்ருவாங்க. இந்த போனார்ல 3 நாள், அதை இவர் ஜெயிச்ச உடனே ஒரு ரவுண்டு போயிருந்தாரு வச்சுக்கோங்க. இல்லை ஜெயிச்ச உடனே ஏடிஎம்கே சைடில் பேசியிருந்தானே அவருக்கு பிரச்சனையே வந்திருக்காரு. ஆமாம். அப்போ இந்த மாதிரி சரி ஆட்சி எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா இந்த 2-3 நாளில் இவரை இவரை பதவியேற்க விடக்கூடாது. காங்கிரஸ் சேர்ந்தோன்னா இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. பண்ணோடனே எதிரியும் ஒன்று சேர்ந்து அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு, நடந்தது. அப்படின்னு நடக்கும்போது தான் இடதுசாரிகள் மேலேருந்து இங்கே ப்ரெஷர் பண்ணுறாங்க. ப்ரெஷரில் 2 கொட்டு போ தாவேக ஆதரிக்கணும்னு. அது வரைக்கும் இவங்களுக்கு யார் தலைவர்னு மறந்து போச்சு. அப்புறமா தான் தலையை தேய்ச்சிக்கிட்டு நீ தான் எங்கள் தலைவர் இல்லை, நான் இவர் தான் நினச்சினுக்கிறேன்ட்டு. அப்புறம் அப்போ கூட ஒருத்தர் கேட்டவொடனே சண்முகம் சூடானார், ஞாபகம் இருக்குதா? ஸ்டாலின் கோச்சு என்ன, ஸ்டாலின் கோச்சுக்கு வராங்க, நாங்கள் தனித்து இயங்குற கட்சிங்க அப்படி இப்படின்னு. ஆமாம், ப்ரெஸ் மீட்டில் இந்த 4 பேர் அங்கே போனோன்னா இவர்களுக்கான மெஜாரிட்டி கிடையாது. 120 116 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து உபயோகம் இல்லைன்னொன்னா
லைட்டாக மறுபடியும் ஒரு நூலை விட்றாங்க, நீங்கள் போங்கன்னு. இவங்க இப்போ இவர் 112 116 வச்சுக்கிட்டு மறுபடியும் 2 பேர் ஆதரவை அன்அஃபிஷியலாக வாங்கிட்டு அந்த லெட்டரை தூக்கிக்கின்னு கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அன்அஃபிஷியலாக வாங்கினீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கவர்னர் அங்கே ஃபோன் போட்டு கேட்பாரு. அப்படிதான் நேற்று நடந்தது. ஆமாம், நடந்த உடனே அவன் ரகசியமாக தானே பண்ணுறான். அதுக்கப்புறம் கதை வேறு கதை. ஆட்சி நீ ஏற்றிட்ட அப்புறம் அவனுக்கு ஆதரவு கொடுத்து என்ன அவங்க தகுதி நீக்கம் பண்ணுறான், எது பண்ண போயா அப்படின்னு. தகுதி நீக்கம் பண்ண முடியாது. 2ல் 1 ஒன்றே வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி பார்த்தா இவங்க வந்து வெள்ளந்தியாக போய் போட்டு கொடுத்தோன்னே 2 பேரும் பல்ட்டி அடிச்சிட்டாங்க, நாங்கள் இல்லை அப்படின்னு. இல்லைன்னொன்னே தலைக்கு மேலே ஏறிட்டாப்புல டிடிவி. ஃபோர்ஜரி பண்ணுறாங்க அது இதுன்னு. ஏங்க அவர் கையெழுத்து போட்டாருங்க, அந்த வீடியோ இருக்குது, அந்த வீடியோலாம் ஏஐ வீடியோ கூட அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் என்ன கேட்குறேன், வீடியோ ஏஐனா லேப் டெஸ்ட்டு காமிச்சா தெரிஞ்சிடும். கையெழுத்து ஒரிஜினல் லெட்டர் இருக்கா, இந்த லெட்டர் அனுப்புறீங்கன்றாங்க. ஒரிஜினல் லெட்டர் இருந்தால் தானே அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும். அப்போ ஒரிஜினல் லெட்டரை லேப் டெஸ்ட்டு காமிச்சா காமராஜ் கையெழுத்து தெரிஞ்சிருமா தெரிஞ்சிடாது. ஆடியோ வீடியோவில் பேசுகிறாரு, அந்த ஆடியோ அமிச்சால காமராஜர் பேசின ஆடியோவோ இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன அந்த நடுவில் இந்த இது. அதனால் எப்படியோ இவர்கள் தடுமாறி லாஸ்ட்டில் இவர் திரும்ப காலைல நைட் சொல்கிறேன், நைட்டு போனால் காலைல ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த அவசரத்துக்கு துட்டுக்காக போய் நின்று நான் கடன் தரவன் உடனே எடுத்து கொடுத்துடலாம். நீ என்னப்பா நீ இப்போ தான்ப்பா கொடுத்தேன், என்னப்பா நீ சாயந்தரமாக வந்து கூட, யோ சாயந்தரம் எனக்கு பிரச்சனை இல்லையா, இப்போ தான் என் பிரச்சனை. சரி நீ என்ன பண்ணுற, நாளைக்கு காலைல வந்துரு, கொடுக்கறது கடன். இதில் ஒரு பந்தா நான் அவ்வளோ இருக்குமா தெரில அப்படி இப்படின்றது. காலையில் எழுந்துச்சி போய் வீட்டு வாசல் உட்காந்து இருப்பான். பால்காரன் பால் பாயிட்டு தருவான், நானே வச்சுக்கிறேங்க, நான் வந்தால் நான் கொடுத்துட்றேன் அப்படின்வான். இல்லைங்க உங்களை பார்த்தா வருமா, இல்லை அங்கே கடை வாங்க வந்தேன், நான் வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க. பேப்பருக்காரன் பேப்பர் வாங்கிச்சுவான். இவன் கதவை திறந்தோன்னே இருப்பான், ஏய் என்ன உட்காந்துக்கிறேன், நீ காலைல வர சொன்னேன், காலைலன்னு எப்படியா அவர் சொன்னேன், வைத்த வலிங்க ரைட்டு வா, நீ பேங்க்குக்கு 11 மணி போய் எடுக்கணும், இவன்ட்டு தான் இருக்கும் பணம், அவ்வளோ இழுத்து கொடுப்பான். அந்த மாதிரி காலையில் சொல்கிறேன் 11 மணிக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் போய் அங்கே நின்றுக்கிறான், கேமராலாம் போட்டுக்கணும், மழை சோன்னு அடிக்குது, இதில் சோஃபா செட்டு வேறு வந்து இறங்குது. அதுக்கு ஒரு மீன் போட்டாங்களா, படத்துக்காரனுங்க எடுத்து வைக்கிறானுங்க பாருங்க. இந்த நேரத்துலையா சோஃபா வந்து இறங்கணும், அவர் என்னைக்கு புக் பண்ணாரோ அது இன்றைக்கி வந்து இறக்குறாங்க, தள்ளு அப்படின்னு கொண்டு வந்து இறக்கினுக்கிறான். விஜய் வருவதற்காக இந்த சோபா மாற்றப்படுகிறதா அப்படின்னு. என்ன நடக்குது குமார், அப்படி தான் நினைக்கிறேன் சுரேஷே அப்படின்னு இவர். இன்னொருத்தன் புஷ்பா பட பாணியான்னு எழுப்புறான் தனியாக, டேய் கிழிச்சிட போகிறீங்களா புது சோபா அப்படின்னு. இது ஒன்று. ரெண்டாவது 11 மணிக்கு எல்லாம் ரெடி வரட்டான், மைக்கெலாம் ரெடி, அவங்களாம் நிற்கிறாங்க இச்சின்னு. நான் பார்த்தா ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள் கூப்பிட்டு நீங்கள் வரவில்லை, இந்த முடிவை என்ன முடிவெடுக்க போகிறோம் என்பதை திருமாவர்கள் 4 மணிக்கு உங்களுக்கு சொல்வார் அப்படின்றாரு. இந்த இடையூறுக்கு நாங்கள் வருந்துகிறோம். கொய்யால என்ன நாங்களா பரவாயில்லையா, எங்கள் பொழப்பு அதுதான். பாவம் அந்த மனுஷன் லெட்டர் கொடுத்தா வாங்கிட்டு போய் இந்த மாதிரி தண்டல் கொடுக்குற மாதிரி இதோ தரேன், மத்தியானம் வா சாயந்தரம் வான்னு என்னையா இந்த மாதிரி பண்ணுறீங்க. அதில் இன்னொருத்தன் கிளப்பி விட்டான். 4 மணிக்கு தலைவர் பேச ஆரம்பிப்பார், 5 மணிக்கு தான் தலைவர் எப்படி பேசுவார் தெரியும்ல, 1 மணி நேரம் பேசி தான் அவர் வந்து முடிவே சொல்லுவார். செங்கோட்டையனோட போட்டி போடுறவர் எங்கள் தலைவர், பார்த்துக்கோ, சனாதனம் வீழ்த்தப்பட வேண்டும், ஆர்எஸ்எஸ் இப்படி ஆரம்பித்து பேசுவார். கம்முன்னு கேட்கணும், கம்முன்னு உட்காந்து கேட்டு 1 மணி நேரம் பேசி தான் ஆதரவா இல்லையான்னு சொல்லுவார். ஐயோ இது வேற இதா போட்டு தலையை பிச்சுக்கிட்டு சரி என்ன பண்ணுறது. எங்கள் தலைவர் 2 நிமிஷம் தான் பேசுவார், உங்கள் தலைவர் 58 நிமிஷம் பேசுவார். சரி உட்காந்து ஆதவர்ஜனா வர சொல்லுன்ட்டாங்க, வந்துட்டாப்புல நடா பண்ணுறது. இன்னொருத்தர் சொல்லிட்டான், ஆதவனா அவர் 4 மணிக்கு ஆதரவு உண்டா இல்லையான்ற முடிவை எத்தனை மணிக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு சொல்லுவாராண்ணா அப்படின்னு. யோ என்னயா இது பிரேமலதா கதையாலையா இது அப்படின்னு. இல்லை நான் அப்படி வேற சொல்லிக்கிறாங்கண்ணா அப்படின்னு. அதுலேயும் பார்த்தா நம்ம அமைச்சர், வருங்கால அமைச்சர், கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கின்னு இன் பண்ணிக்கின்னு, யார் வன்னியரசு அவர் வந்து நின்று. அதுக்கப்புறம் அவருமே நேற்று பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு, இது திரும்ப காலம் அவரு அதெல்லாம் அப்படிதாங்க விடுங்க. முதலமைச்சர் இது சிறுத்தைகள் ஆண்டுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. வர அந்த ஆண்டு அந்த ஆண்டு சைனாவில் பேர் வைப்பாங்க, நம்ம ஊர் கூட ஆண்டு இருக்குல்ல அந்த மாதிரி சிறுத்தைகள் ஆண்டுன்னாங்க.
அதனால் அது எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. சொன்னால் தானுங்க மினிஸ்டர் பேசி வாங்கி தருவார். ஜெயிச்சது அவர் பாவம், போன தடவை ஜெயிக்க முடியல, இந்த தடவை 450 ஓட்டை 500 ஓட்டில் ஜெயிச்சார். இழுபறி தெரியும்ல. இந்த மாதிரி வாய்ப்பெலாம் யாருங்க கிடைக்கும்? ஆனால் என்னன்னு தெரில, அண்ணன் வேறு முடிவு எடுத்துகிற அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுன்ட்டாப்புல. ஏன்னா தம்பி ரொம்ப இழுக்கிற, வேணாம் விடு, இப்போதைக்கு நான் உனக்கு ஆதரவு தந்து தொலைகிறேன், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் விடு அப்படின்னு. சரிதானா நீக்கு ஆதரவு பண்ண வேணாம், நான் அதவண்ணா இந்த மாதிரி சொல்லிட்டானே நான் பண்ணுறது. நான் இரா கவர்னர் எப்போ போகிறாரு, 7 மணிக்கு ஃப்ளைட் ஆனா இப்போ 4 மணிக்கு கொடுத்தாரு வச்சுக்கா, இங்கேருந்து தூக்கின்னு போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி இப்படி போய் சேர்ந்துடலாண்ணா, அங்கேருந்து 5:30 மணிலாம் உள்ளே பூந்துடலாண்ணா. சரி ரைட்டு. பார்த்தா லெட்ரு கொடுப்பாரா மாட்டார்னா குத்துட்டாப்புல. வெற்றி போ, வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புடா, போன தடவை மாதிரி காங்கிரஸ் லெட்டர் விட்டுக்கிட்டு போகிறீங்க, எல்லாத்தையும் போட்டு எல்லாம் இருக்கா, ரெடியாகுதா, ரைட் கிளம்பு. போனால் அடையார்கிட்ட போனால் என்ன வர்றீங்க, அவர் அங்கே போகிறாராம் நாளைக்கு, இப்போ திங்கக்கிழமை. இதில் வேறு ஒருத்தர் சொல்கிறான், தலைவரே இங்கே ஒரு டிவியில் மே 11 வரை தான் இந்த சட்டசபையின் ஆட்சி காலம் இருக்கும். அப்படி ஒருவேளை மே 17க்குள் இவருக்கான நியமிக்கவில்லை என்றால் இந்த 10 இந்த ஆட்சி என்ன ஆகும்? ஒருவேளை ஆளுநர் ஆட்சி கூட வரலாம். அந்த ஆளுநர் ஆட்சியை கூட ஒவ்வொரு 6 மாதமாக நீடிக்கலாம். எவ்வளவு காலம்? 3 ஆண்டுகள். என்னையா இந்த மாதிரி 2 நாள் ஒரு அந்த ஆள் பாரு, ஒரு 4 மணி 2 மணி கொடுக்க வேண்டியது நான் லெட்டரை இவன் உட்காந்து நம்ம சொல்லுங்கிறாப்புல. அதுவும் அந்த பாதிரியார் மாதிரி ஏதோ சொல்லுங்கிறாப்புல. 3 ஆண்டுகள் வரை நீடிக்கலாம். அப்படி என்னப்பா இது, என்ன அது மாதிரி ஆயிடுச்சு? அவர் வேறு திரும்பி போய் சொல்லிட்டாரு, ஏதாவது பண்ண முடியுமா பாரியா, அந்த ஏரோப்ளேனுக்கு வெடிகுண்டு மெசேஜ் எதாவது அனுப்பலாமா தலைவரை அப்படின்னு. கவர்னர் உள்ளே போயிட போகிறேன், ஏற்கனவே கிண்டி ஸ்டேஷனில் ஒரு லெட்டர் வேறு கொடுத்துக்குறான், என்ன பண்ணுறதுன்னு. சரி பார்ப்போம், ஏதாவது பண்ணுவோம். யார் அந்த அம்மா யாரோ தமிழரசி லெட்டர் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்குது போல், யாருன்னே தெரிலண்ணா, விளம்பர பார்ட்டி போல இருக்குதுன்னா. அந்த அம்மாவை பிடி, நம்பர் ஆயிடுச்சாங்க, ஒருவேளை கவர்னர் ஒத்துக்கலன்னா அந்த 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 வழக்கை தான் நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு. சரி வா தலைவரை வச்சுக்கிறேன் வான்ட்டு பட்டினம் பார்க்குது, வண்டி விடு. வண்டி விட்டு வண்டி கிளம்பிடுச்சு. அதுக்குள்ளே இங்கே லெட்டர் கிட்ட இங்கே போட்டு தலைவரை திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே பண்ண வச்சுக்கோ, நம்ம தான் பண்ணணும் தெரிஞ்சிடும் வெளியே. கூப்பிடு திருப்பி, நல்ல பேரை வாங்கி கூப்பிடு, மறுபடியும் ஒரு யூட்டன். இவன் எல்லாம் யூனிட்டை கழிச்சிட்டு, எப்பாடா காலையில் வந்தோம்டா மழையில் எங்களுக்கு எப்பா அப்படி திரும்பினா, பட்டினம் பார்த்து வண்டி திரும்புதுடா, என்ன விசாரி, மறுபடியும் கவர்னர் கூப்பிட்டுருக்காரன், ஓடு. பரவாயில்ல, அடித்து போகிற லெட்டரை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அதனால் ஆளுநர் எப்போ வேணாலும் கேரளா போயிட்டு வந்துடுறேன். அவனுக்கு இப்போ தான் சட்டைக்கிட்டே கிழிச்சி வேஷ்டியெல்லாம் மாற்றிட்டு 3 பேரில் யாருன்னு முடிவு பண்ணிட்டு நிற்கிறாங்க. அவங்கள முடிச்சுட்டு அப்புறம் அவங்க வரேன் அப்படின்னு. ஏன்னா உங்காலும் அங்கே தான் இருப்பார், ராகுல் காந்தி அங்கே தானே இருப்பார். அங்கே முடிச்சுட்டு இங்கே வருவார். அவரை கையோடு இட்டாந்துடுறேன். நான் தலைவரை ஏன் வசந்த நீயும் சொல்கிற? ஆமாயா, இட்னு வந்து நீங்கள் எந்த நேரத்தில் இந்த புஷி ஆனந்த் இட்னு வந்து இட்டாந்து போகிறதுனாரோ, நீ ஃபுல்லாகவே இட்னு வந்து இட்டாந்து போகிறது. அதாவது இதில் வேறு தப்பாக வேறு இட்னு வந்துட்டாங்க. யாரா? காமராஜர். அங்கே ஒருத்தர் தப்பாக இட்னு வந்து அது போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரே இட்னு வந்து இட்டாந்து போகிறது. டே எப்பா, அந்த டிரைவருக்கு ஒரு மீன் போட்டுக்கிறானுங்க. மாநாடு படம்ல, அதில் எஸ்ஜே சூர்யா அந்த டைம் மெஷினில் ஒவ்வொரு தடையும் எந்தி பார்த்துருமா கட்டில் இருந்து, அதை விஜய் டிரைவர் நவ் அப்படின்னு போட்டு டம்ம ஒவ்வொரு தடவையும் அது பாவம் அந்த விஜய் லெட்டர் கொண்டு போய் கொடுக்குறாருல கவர்னர்கிட்ட. அதுக்கு இந்த பரிதாபங்கள்ல அது நானும் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேங்க. என்ன இது, என்ன இப்படி போட்டுக்கிறீங்க? இல்லை சார், இது எல்லார் வாழ்க்கையிலுமே அனுபவிச்சிருப்பாங்க சார். அதில் சில பேர் உக்காந்துருப்போம் சார், இந்த ஃபார்மு அப்படியே பார்ப்போம், என்ன இல்லை ஃபார்மு இந்த இது ஃபில் பண்ணணும், எந்த ஃபார்ம் சார் அப்படின்னுவான். சார் அதான் இருப்பா அப்படின்னுவான், இல்லாட்டி இரு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னுவான். ஆனால் அந்த நாய்க்கு அதான் வேலை. அவருக்கு ஏதோ கவர்னர் வேலை கொடுத்த மாதிரி, அவர் கவர்னர் வேலை கொடுத்த மாதிரின்றமே. அப்போ கவர்னருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அதான் காமிச்சிக்கிறாரு போல். அதனால் கவர்னரை நீக்குவது என்பது நம்மளுடைய தேர்தல் ஆணையம். அது தெரியாமல் கிழிச்சு கொண்டு போய் கொடுத்துருப்பான் போல தலைவரை. ஒன்றை நீக்கணும் தான் முதல்ல தேர்தல் வாக்குறுதியே போட்டுக்கிறாங்க பார் அப்படின்னு. அப்போ ஆட்டுக்கு தாடி
கவர்னர் ஆச்சு, கவர்னர் ரூல் வந்து கவர்னர் போஸ்ட் வந்து இருக்கணுமா வேணாமான்ற ஒரு விவாதத்துக்குள்ள ஆளாகி இருக்கு. அது உண்மையிலேயே கவர்னர் போஸ்ட்ன்றது இப்போ தேவை. தெரியுதா எவ்வளோ அவசியம் கவர்னர் போஸ்ட்டுன்னு? கவர்னரே இல்லை வச்சுக்கோங்க, இவங்களா கூடி நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி நேரு செய்திக்கெல்லாம் வாங்க அப்படின்னா எல்லாம் வந்துடுவான். நான் நெறிமுறைப்படுத்துறதுக்கு கவர்னர் கண்டிப்பாக வேணும் சார். ஏங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 3 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3ம் 3ஐ சார்ந்து இருக்குது. எப்படின்னா, சட்டம் இயற்றுகிற இடத்தில் பாராளுமன்றம், அதை நெறிப்படுத்துகிற வழிநடத்துகிற இயக்கத்தில் கான்ஸ்டியூஷன் ஹெட்டாக ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்குற இடத்துல, அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை நெறிப்படுத்துகிற வேலையில் உச்சநீதிமன்றம், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இந்த முக்கோணம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதில் 4வது தூணாக பத்திரிகைகள் துட்டை வாங்கிட்டு டிபேட் நடத்துவார்கள். அதை விட்டுருங்க, அப்படி ஆயிடுச்சு. அப்போ 3, இந்த 3ல் எங்கே பிரச்சனை வந்தாலும் யாராவது ஒருத்தர் அதை சீர்படுத்துவார்கள். இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, ஜனாதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? ஜனாதிபதி. இப்படி தான் ஒன்றே சார்ந்த ஒன்று இருக்குது. இது ஒன்றாச்சா? சேம் அதே செட்டப்பு எல்லா ஸ்டேட்டுக்கும். அங்கே ஜனாதிபதி, அவருடைய ரெப்ரசன்டேஷன், இங்கே வந்து கவர்னர், அங்கே பாராளுமன்றம், இங்கே சட்டமன்றம், அங்கே சுப்ரீம் கோர்ட், இங்கே ஹைகோர்ட். ஆச்சா? இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம், பாராளுமன்றத்துக்கு தான் சட்டம் இயற்றுகிற அதிகாரம் இருக்குது. அவர்களுக்கு தான் கூடுதல் பவர். இந்த சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தில் பிரச்சனை ஏதாவது வருதுன்னா, அந்த இப்போ இங்கே இருந்துக்கிட்டு இலங்கையிலிருந்து தங்கம் கொண்டு வரலாம், எவ்வளோ வேண்டுமானாலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வருது, தீர்மானம் நிறைவேற்றி, கவர்னர் இல்லை, கவர்னர் பொறுப்பு இல்லை, சட்டத்தை அவங்களே ஏற்றிக்கிறாங்க, ஒப்புதல் கொடுத்து ஜீவோ போட்டுடுறாங்க. எங்கேயாவது ஒத்து வருமா? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் தங்கம் வர்றது இதெல்லாம் யாருடைய பொறுப்பு? மத்திய அரசோட பொறுப்பு தான். அப்போ அதில் மாநில அரசு எங்கேயா முடிவு எடுக்க முடியுமா? நாங்கள் எடுத்துக்கிறோம் போ. இங்கே நீட்டே கிடையாது, நீட்டாக மாநில இதுதான் இருக்குது, நீட்டு கிடையாது அப்படின்னு முடிவு எடுக்க முடியுமா? அப்போ ஒன்றை சார்ந்த ஒன்று நிதி, ஜிஎஸ்டி, இதெல்லாம். அப்போ இதில் எங்கே மாநில அரசு தப்பு செய்தோ அந்த இடத்துல சரி பண்ணுற வேலையை ஆளுநர் பார்ப்பார். அவர் ஒரு நெறியாளர் மாதிரி. அதாவது சட்டத்தை சரியாக ஏற்றுகிறார்களா, சட்டத்தில் ஏற்றுறதில்ல, ப்ளஸ் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி விஷயம். இதில் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்ருவார். இதில் வேணுமுன்னே வச்சுருந்தாருன்னா, திருப்பி அனுப்பிச்சாருன்னா, அதே சட்டத்தை மறுபடியும் ஏற்றி அனுப்பிச்சாங்கன்னா ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். குறிப்பிட்ட காலம் இல்லோன்னு இல்லை, ஆனால் ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. உங்களுக்கு முடியலன்னா அங்கே அனுப்பிச்சிடணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் ஒன்று தான் முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியில் எந்த கட்சி பெரும்பான்மை, அந்த கட்சியுடையதை தேர்ந்தெடுக்கிற, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற அந்த உரிமை ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட நுணுக்கமான விஷயங்களில் ஆளுநர் நினைத்தால் 3 பேரில் ஒரு கட்சி தனி மெஜாரிட்டி வருது, நம்ம பேசிட்டோம்ல தெளிவாக, அந்த மாதிரி கூப்பிடலாம். இல்லையா சந்தேகம் இருந்தால் இப்போ 618 இந்த மாதிரி விஜய் கதை தான், வாங்க இந்தாங்க பிடிங்க 118 எடுத்துகிட்டு வாங்க கொடுத்துட்றோம். முடிஞ்சிச்சா? கொடுத்தாரா? இந்த 118 மறுபடியும் தூக்கின்னு வந்தாங்கண்ணா, இந்த 118 வந்துச்சா காமி, இவருக்கு ஃபோனை போடுறா சிங்கிள், ஐயா எங்கள் ஆளை காணோம் ஐயா, இவருக்கு போடு ஐயா, கியா நான் இங்கே இருக்கிறேன், பார்த்துருப்பா 2 போச்சு, அதனால் 116 தான் அப்படின்னு. அப்போ தெரியுதா இது? அப்போ குதிரை பேரத்தை தடுப்பது ஆளுநருடைய வேலையாக இருக்குது. நல்ல அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அமைப்பது. ஒருவேளை நடக்கலைன்னா அது அங்கே ரெக்கமெண்ட் பண்ணி ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரதுக்கான. அதனால் ஆளுநர் பணின்றது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆனால் தாவேக்கா தரப்புல ஆளுநரே வேணான்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க ரிப்ளிகா தானே. இனியாவது புரிஞ்சுக்கிங்க, தாவேக்கா நண்பர்களுக்கு நாம் சொல்வது, தாவேக்கா தலைவர்களுக்கு சொல்வது, தயவு செய்து இந்த திராவிட கட்சிகளை பின்பற்றாதீர்கள். மொழி கொள்கையில் நீட்டு மத்திய அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்குன்னு ஒரு ரூட் எடுங்க. தேவையில்லாமல் ப்ரெஷரை இது பண்ணுங்க. அதில் இருக்க நல்ல தன்மையை இருந்தால் அதை ஏற்றுக்குங்கன்றான். மத்திய அரசோடு இணக்கமாக போங்க. ஏன்னா நிதி மற்ற விஷயங்களில் மத்திய அரசோடு இணைஞ்சு போனால் தான் சாதிக்க முடியும். அரசியல் ரீதியாக எதிர்த்துங்க, நிர்வாக ரீதியாக அவர்களோடு நல்ல உறவில் வேண்டியதை போராடி வாங்குங்க. சம்சா சாப்பிட்டு வெளியில் போராடுறது இந்த அளவில்
நுணுக்கமாக இவர் பேசுனா கரெக்டாக பேசுவாங்க, இவங்க வாழ்த்துனா கரெக்டாக வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. இவங்க நம்ம செய்யணும் அப்படின்றது பண்ணிங்கன்னா இந்த கவர்மெண்ட் உங்கள் ஸ்டேட்லேயும் உங்களை மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அங்கேயே உங்களுக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் இதில் பிறழ்ந்து போனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. மொழி கொள்கையில் உங்களை தவறான வழிக்கு இழுக்கிறதுல திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அதிமுக பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க, அவங்க அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் கற்று சொன்னால் லட்சில் பார்ப்பாங்க, எல்லாரும் ஒரே சைடு போகிறான் ஏப்பா மொழி அப்படின்ட்டு போயிடுவாங்க அதிமுக. ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே கருத்தை உருவாக்குவார்கள், என்னமோ இவர்கள் தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு இது. அப்போ அந்த மாதிரி விவகாரத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி இறங்கணும். அப்போ இன்னொன்று ஊழல், அதிகாரிகள் தலையீடு, பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற விலைவாசி அதை ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறது. சாதாரண எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் மாதிரின்றார்ல, எம்ஜிஆர் 2 விஷயத்தில் உறுதியாக இருந்தார். எளிய மக்கள் பாதிக்கிற எந்த விஷயத்தையும் பண்ணல. எளிய மக்களுக்கான விஷயங்களை பண்ணார். ரேஷன் பொருட்கள், மற்ற இது அரிசி மத்திய அரசு கொடுக்காதப்போ உண்ணாவிரதமாக இருந்து வாங்கினார். அந்த மாதிரி அப்போ படிப்பு, கல்வி இதுக்கெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தினார். அந்த மாதிரி ஒரு இதுக்கு கவனம் செலுத்தணும். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது, அதுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காரு, அதை பண்ணணும், செயல்படுத்தணும். அதே மாதிரி மது போதை இல்லாத தமிழகத்தை அது கூடிய வரைக்கும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க ட்ரை பண்ணணும். கஞ்சா, மெத்தப்பட்டைனை முன்னாடி நின்று அழிக்கணும். உங்களுக்கு நீங்கள் மிஸ்டர் கிளீன் தானே, அப்போ இவங்களை நீங்கள் அடித்து துரத்துறதுல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இவங்களோட உறவு வச்சுருந்தா தான் நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். உறவை வச்சுக்கிற யாராக இருந்தாலும் அனுமதிக்க, கட்சிக்காரன் வந்தால் கூட அனுமதிக்காதீங்க. அப்போது ஓரளவுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா கட் பண்ணுங்கள். எவ்வளோ விஷயம் சொல்லிட்டோம். அம்மா உணவகத்தை சரி பண்ணுங்கள், நல்ல பேர் கிடைக்கும் அம்மா உணவகத்துக்கு. இன்னும் இந்த இலவசங்களை கூட கொஞ்சம் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு, ஏன்னா நிதி சும்மா இருக்குது, கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு பெரிய இது எல்லாமே இன்றைக்கி அவர் கொடுத்துட்டாரு. ஆட்சிக்கு வர நேற்று யார் அமைச்சர்கள் இந்த மாதிரி விஷயம் சொன்னோம் உத்தேசம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், வாழ்த்துக்களை சொல்வோம். அவர்களை 6 மாதம் அந்த ஹனிமூன் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதனால் மற்றவர்கள் மாதிரி இந்த வெறுப்போட பொறாமையோட அணுகிறது நம்ம ஏற்பாடு கிடையாது. இந்த 10 நாளும் இவர்களுக்கு ஆதரவாக தான் நம்ம பேசியிருக்கோம். திமுக அதிமுகவோட நம்ம சண்டை போட்டிருக்கோம். அந்த சார்ந்த கட்சி சார்ந்தவர்கள்ட்டையே நீங்கள் பண்ணுறது அநியாயங்க, 2 பேருமே அழிஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா அவருக்கு இன்னும் மக்கள் செல்வாக்கு பெருகும். அவர் தான் வந்திருக்காரு, அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதிக்கணும். 2 பேருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க சார், ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும். அதுதாங்க பண்பாடு. ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டு கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிடணும். அதனால் அதுதான் கரெக்டு. முடிஞ்ச வரைக்கும் அந்த கவர்மெண்ட்டை பாதுகாக்கிற வேலையை பார்க்கணும், எடுத்தவங்க ஒருத்தனும் செயல்படக்கூடாது. அதனால் அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்த இடதுசாரிகளையும் விசிகாவையும் நம்ம பாராட்டி தீரணும். கடைசி நேரத்தில் ஓடி வந்து கொடுத்த ஐயோஎம்எல்னு எனக்கு வருது, ஐயூஎம்எல்லையும் நாம் பாராட்ட வேண்டும். ப்ளஸ்ஸு காங்கிரஸ் முந்தி கொண்டு ஆதரவு கொடுத்த காங்கிரஸையும் நாம் பாராட்டி தீரணும். இந்த அரசுக்கு தொல்லை கொடுக்காமல் அவர்களை செழுமைப்படுத்துகிற வேலையை அனுபவசாலிகளான திருமாவளவன், இடதுசாரிகள், காங்கிரஸார் செய்யணும். இடிப்பாறை இல்லை யாமரா மன்னன் கெடுப்பாரன் கெடுன்ற மாதிரி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பத்திரிகைகளுடைய அந்த குரல் வலையை நசுக்காமல் அவர்களை பேச விடுங்கள். அவர்களுடைய நல்ல விமர்சனத்தை எடுத்துக்கங்க. கண்டபடி பேசணும் நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை, கண்டுக்காமல் போனாலும் காலி ஆகிடுவாங்க. நல்ல விமர்சனங்களை எடுத்துக்கங்க. அதை நீங்கள் செயல்படுத்தினால் பத்திரிகைகளுக்கு நல்ல விஷயங்களை எடுக்கிறாங்க, தவறை சுட்டி காமிச்சா திருத்தப்படுதுன்னா அங்கே எல்லாமே சரியாக இருக்கும். கட்சிக்காரன்ற ஒரே காரணத்துக்காக அவன் என்ன செஞ்சாலும் அவனை முட்டு கொடுப்பன்றது தவறான காவல்துறை நம்மளுக்கு கீழே இருக்குது, அதிகாரிகள் தப்பாக நினச்சிக்குவாங்கன்றதுக்காக அவர்கள் செய்கிற தவறுகள்லாம் லாக்அப் மரணங்களுக்கோ இல்லை என்கவுண்டருக்கோ முட்டு கொடுத்தீங்கன்னா 10/11 ஆகிடுவீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பானவன்றது பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் ஒரு சிறப்பான ஆட்சி அடுத்து 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு விஜயை அசைக்க முடியாது. இதுதான் நம்ம சொல்ல போகிற செய்தி. சரி சார், இப்போ வந்து திருமா அவர்கள் வந்து ஒரு நீண்ட ஒரு கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்ற ரொம்ப இழுபறிக்கப்படும் பேச்சுவார்த்தை அவர் மேடையில் பேசுகிற மாதிரியே செயல்லையும் காமிச்சிட்டாரு. அதுக்கான காரணம் இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், சீட் ஷேரிங் வந்து திமுக கூடயாக இருக்கட்டும், சீட்டு அதிகமாக வாங்க முடியல, கூட்டணி தாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, இன்னும் எவ்வளோ நாளுக்கு இப்படியே இருக்க போகிறீங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் திருமாமலை இருந்தது. அந்த விமர்சனங்களை போக்கிக்கிறதுக்காக இந்த முடிவு பார்க்கலாமா? இப்படி இழுபறியாக இழுத்ததுக்கப்புறம் திரும்ப தான் கிங் மேக்கர் இங்கே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த பழைய பேச்செல்லாம் போய் இப்போ திருமானால தான் தாவே ஆட்சி அமைக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இல்லை 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 என்ன காரணம் இல்லை? இப்போ திரும்ப இல்லைன்னா அதே 118 இருக்க போகுது.
சரி இவங்க யாருமே இல்லை அதிமுக ஆதரவு கொடுத்துச்சுன்னா இல்ல அந்த கிங் திருமாவளவன் மேக்கரு இந்த இதெல்லாம் இல்ல விட்டு அந்த பேச்சு வருது, அதனால செய்திகள்ல வருது. அதை அவங்க சொல்லிக்குவோம், அவங்க பெருமையாக சொல்லிக்குவோம். இடதுசாரிகள் இப்போ 4 பேர் வாபஸ் வாங்கிட்டா எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுக்கிறாங்க. அந்த கூட்டணி வடம் இழுக்கிறப்பாங்க தெரியுமா, தேரில் வடம் இழுப்பாங்க. வயசானவங்க இழுப்பாங்க, குழந்தைகள் இழுக்கும், பெண்கள் இழுப்பாங்க, ஆண்கள் இழுப்பாங்க. ஆண்களை விட பெண்கள் சக்தி குறைஞ்சவர்கள். அதுக்காக நாங்கள் தான் இழுக்கிறோன்னு ஆண்கள் நினைப்பாங்களா? 10 பெண்கள் சேர்ந்தால் அதுவும் ஒரு பலம் தானே. அந்த மாதிரி தான் ஊர் கூடி தேர் இழுக்கிறாங்க. இதில் என்னால் தான் இந்த தேர் நகருதுன்னு யாராவது நினச்சிட்டாங்கன்னா, ஆனா அந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதுக்கு இப்போ எல்லாம் மக்கள் நல கூட்டணி இங்க வந்து பாருங்க அதுலேயும் ஒரு தப்பு நடந்தது. அந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதில் திரும்ப முன்கை எடுத்திருந்தாருன்னா அவருக்கு பெரிய மரியாதை இருந்திருக்கும். ம். ஆனால் அவர் தான் கடைசியாக வர்றாரு. அவர் முன்கை எடுத்து அனுப்பிட்டு கடைசியா வர்றாரோ? அதுதான் இல்லை, அவர் வரல, லேட்டாக தான் வந்திருக்காரு. சரி சார், இப்போ வந்து விசிகேக்கு 2 சீட் இருக்கு. இப்போ விசிகாவுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஏன் சார் பாமகவுக்கு கொடுக்கல? பாமக அந்த 4 சீட் இருக்குல்ல, பாமக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதுனால அதே அந்த சைடு தொடவே இல்லை, அவங்க திமுக சைடு மட்டுமே தொட்டாங்க. ஒரு மதசார்பற்ற இதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி போயிட்டாங்க. இவங்களும் முந்திக்கிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் முந்திக்கிச்சு, இடதுசாரிகள் ஒரு கட்டத்தில் முந்திக்கிட்டாங்க. அதனால் 10 வந்துடுச்சு, 9 வந்துடுச்சு. ஒருவேளை இங்க வரலன்னா அடுத்து அங்கே தானே போயிருப்பாங்க. எல்லாமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தானே. பிளான் சி பெரிய பெட்ஷீட் வாங்கி தலையில் கற்றுட்டு உட்காந்துக்கிறது. வேறு என்ன பண்ணுறது? 2 பேரும் ஆதரிக்கலன்னா என்ன பண்ணுறது? எப்பா பார்த்துக்கப்பா கவர்னர் போ அப்படின்னு தான் போகணும். பிளான் ஏ சியும் நடக்கல, பிளான் பி இருக்கு 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 ஆனால் இல்லை. இல்லை சார், அதிமுக 2ஆ உடையுது அப்படின்ற ஒரு பேச்சு வருது. சிவி சண்முகம் தலைமையில் ஒரு குழு விவாதிச்சுட்டு இருக்காங்க, தனியாக வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருது. அதிமுக உள்ள தாவேகாவை ஆதரிப்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை 2-3 நாளைக்கு முன்னாடி உருவாச்சு. ஆமாம். அது உருவான உடனேயே அந்த பிரச்சனை எப்படி சீர் செய்யப்பட்டதுன்னா, திமுக அதிமுக கூட்டாக சேர்ந்து ஒரு அரசை அமைப்பதுன்றதுனால அது டக்குன்னு தற்காலிகமாக பின்வாங்கப்பட்டது. ஆனாலும் சிவி சண்முகம் தலைமையில் ஒரு 25-30 பேர் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்தாங்க. ஆமாம். இந்த இது வந்து ஒரு சந்தேகமாகவே இருந்தது. நான் கூட சொல்லியிருப்பேன், ஏன் அப்போ அவங்க மட்டும் போய் தங்கணும் தெரியல அப்படின்னு சொன்னீங்க, என்ன காரணம்? ஆமாம். அதற்கு பிறகு இந்த இது கூட்டணி இதெல்லாம் ஃபார்ம் ஆனவுடனே இன்றைக்கி மறுபடியும் ஒரு இது நடந்து, நாம் ஏன் இப்படியே இருக்கணும், நம்ம ஒரு வேறு ரூட் எடுத்தால் என்னன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு சில விஷயங்களுக்கு அவர் ஒத்துக்கலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு, சரி நாங்கள் அந்த இதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 37 பேர் ஒரு அணியில் திரண்டிருக்காங்க. மேலும் சிலரும் வரலாம். அதனால் வேறு ஒரு ஏதாவது முடிவு, அதாவது இது இல்லை, தாவேக்காக்கு ஆதரவு கூட ஒருவேளை இது எதுவுமே நடக்கலைன்னா ஆதரவு கொடுக்கலான்னு கூட போயிடுவாங்க, அது வேறு விஷயம். அப்படியும் ஜானு, லீமா ரோஸ் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க, அது ஒரு பார்ட்டு. இப்போ அதிமுக வந்து தாவேக்கா இன்னும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம்ல. என்ன இப்போ இல்லை அந்த வடிவேல் கதையாகிடும், பல பேர் கதை. என்ன அண்ணன் வந்து ரூம் இருந்தால் தான் தங்குவாரான், ரூம் இருந்தால் தங்குவாரா, அண்ணனை கிளம்பி சென்னைக்கு போக சொல்லு போ அப்படின்வால, அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை விட்டுருங்க. இந்த ஒரு பெரிய பாதுகாப்பு. நாளைக்கு என்ன ஆனாலும் அதிமுக துணை இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இந்த இதிலே உணர்ந்துருப்பாங்க. இது ஒரு பெரிய பாடம் இல்லை உங்களுக்கு. ஆமாம். அப்போ இப்போ வந்து அதிமுக அலட்சியமாக கையாளக்கூடாது, தொடர்பு அவங்களோட இருக்கணும்னு. அதுக்கு லீமா ரோஸு இவங்க மற்றவங்களாம் இருக்கிறாங்க, ஜானு அவங்களாம் மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பார்ட்டு போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இது வந்து சட்டமன்ற தலைவராக யாரை போடுவதுன்றதில் வந்து நிற்கும். நியாயப்படி எடப்பாடி பழனிசாமி தான் வரணும். ஆமாம். இப்போ அதில் வந்து அன்புமணி, இது எஸ்பி வேலுமணியா சிவி சண்முகமாக போய் நிற்கும். அவங்களுக்குள்ளே எல்லோரும் ஒன்றாயிட்டாங்க. அப்போ இதில் வந்து ஏதோ ஒரு இது நடக்க போகுது. இப்போ என்ன நடக்குது நடக்காதுன்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களும் ஓப்பனாகவும் சொல்ல முடியாது. அதனால் ஒரு நாள் டைம், திங்கட்கிழமை விரிவாக பேசுவோம். விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதும் திங்கட்கிழமை நடக்க போகிறதா ஒரு தகவல் வருது. இருக்கலாம். கிட்டத்தட்ட அப்போ பதவி ஏற்கிறது யார் யார் அமைச்சர்கள் வர வாய்ப்பு இருக்குது, இந்த விவகாரம், இந்த மாதிரி விஷயங்கள். இல்லை முடிந்தால் நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா, முடிந்தால் நாளை கூட நாம் வந்து அவங்களுக்கு தகவல் கொடுப்போம். இல்லாட்டி லீவ் விடுங்க, லீவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அனீஸ் சொல்கிறாரு, நான் சொல்லலை. அதனால் இது ஒன்று. அனீஸும் ஊரில் இருக்க மாட்டார். அதனால் இதுதான் இப்போதைக்கு நிலமை. மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். கடைசியில் நம்ம சொன்னது நடந்துச்சா, தாவேகா முதல்வர் ஆகிட்டாரு. ஆமாம். இப்போ சார் ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். புதுசாக தொடங்கியிருக்க மைக்கேம் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வர இருக்குது. நாளைக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் சைட்லேருந்து. இந்த மைக்கேம் சேனலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி மைக்கேம் என்டர்டெயின் டேட்டிங் ஆப்புடைய செகண்ட் பார்ட்டு அதில் ரொம்ப நுணுக்கமாக என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத பேசியிருக்கோம். அதனால் அதை வந்து பார்த்துட்டு அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது ரீச் ஆகும். இன்னும் அதில் பல விஷயங்கள் கொண்டு வர போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்கை வந்து கமெண்ட்ஸ்லேயும் போடுறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதை நாங்கள் பின் பண்ணுறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.